லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு யமுனாவுக்கு நிச்சயதார்த்தம். எத்தனையோ போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல பையன் யமுனாவை கல்யாணம் பண்ண வந்திருக்கான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்ணுங்களை வளர்த்தேன். இன்னைக்கு உங்க முதல் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கூடி வந்திருக்கு. முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. உட்காரு. வந்து உட்காருங்கறேன்ல. பாருங்க, நான் தனியா தான் வந்து உங்களை கூப்பிடணுங்கிறது போதும். கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது உங்களுக்கு நான் தனியா சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்க பொண்ணு வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க பொண்ணு யமுனா, அவ எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவளுக்கு சூதுவாது தெரியாது, இன்னும் உலகமே தெரியாது. அவளுக்கு அப்படியே குழந்தை மாதிரி இருக்கா. இன்னும் அவளுக்கு நீங்க வரணுங்கிற ஆசையும் ஆதங்கமும் அவ கண்ணுல நிறைய தெரியுது. அவ மனசு ரொம்ப கேக்குது. எனக்காக வேண்டாங்க, உங்களை நான் எதுவுமே கேட்கலையே. உங்க பொண்ணுக்காக வாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இவ்ளோ தூரம் வந்திருக்கா. நான் இங்கதான் உட்கார்ந்திருக்கேன். ஆனா என்ன வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாளா? நான் என்னமோ இங்க இல்லாத மாதிரி பேசிட்டு போறா. பாத்தியா சங்கிலி? ஆமாங்கா, உன் முகத்து கூட பார்த்து பேசலையே. முத பொண்ணுக்கு நடக்கிற நிச்சயார்த்தம், அதுக்கு நாம போகலைன்னா ஊரு என்ன பேசும்? ஊர் என்ன பேசுமா? 3 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு நீ ஏன் பின்னாடி வந்தப்போ இந்த ஊரு என்ன பேசுன்னு நீ கவலைப்பட்டியா? இப்ப என்ன புதுசா ஊரை பத்தி கவலை? அது வேற இது வேற புஷ்பா. யமுனா பாவம் இல்லையா? அப்பா வரணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா? அப்புறம் ஓ இஷ்டம் புஷ்பா. என்னக்கா மாமா திடீர்னு மாத்தி பேசுறாரு? அவர் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தாராளமா போட்டுண்டா. ஆனா நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அந்த மீனாட்சி கண்ணு முன்னாடியே இந்த ஆளு அங்க இருக்கும் போதே அந்த நிச்சயதார்த்தம் நிக்கணும். என்னக்கா பண்ண போற? ஏதாவது ஒண்ணு செய்யணும்டா. சரியான காரணம் கிடைக்கணும். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வெயி, அப்புறம் அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது.
அந்த நிச்சயதார்த்தம் நடக்காம நிக்கிறத பாக்குறதுக்காகவே இந்த ஆள் அங்க போயிட்டு வரணும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணுமே. எப்படிக்கா நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட போற? ஏதாவது செய்யணும். செய்வேன், கண்டிப்பா செய்வேன். சொல்லுடா. அந்த பச்சை குத்துறவளை புடிச்சு வச்சிருக்கேங்கா. அங்கே இரு, நான் வரேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு கச்சேரி. வண்டி எடு. ஏய், பேசாம இரு. அக்கா வரட்டும், உனக்கு அப்புறம் இருக்குது. அவன் நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி இருந்தாங்கா. வேலை இருக்குப்பா, நான் போறேன்ப்பா. போட்டேன்னா சும்மா இரு, கைய கால வச்சு விடுப்பா, நான் போறேன்ப்பா. வேலை இருக்குப்பா. உன் வேலை என்ன அதுகிட்ட சொன்னா கேளுப்பா. வேலை இருக்குப்பா, நான் போகணும்ப்பா. சொல்றேன்ல. சொல்லுடி, சொல்லுடி, சொல்லு. அடிக்காதீங்க. சொல்லு, சொல்லு. நான் சொல்லிடுறேம்மா. சொல்லிடுறேம்மா. சொல்லு. சொல்லிடுறேம்மா. சொல்லிடுறேம்மா. 2 அரை விடவோ ஆள் யாருன்னு ஒத்துக்கிறாளாங்கா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சொல்லுடி, சொல்லு. யாரு அம்மான்னு நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டது? அம்மானு நெஞ்சில பச்சை குத்துனது பக்கத்தூர்ல இருக்கிற வெற்றிங்கிற ஒரு பையன்மா. ஏய், அது யாருடி வெற்றி? அது சொல்லுங்கறல. பக்கத்தூர்ல வட்டிக்கு விடுறாங்கல்ல ரங்கநாயகி அம்மா, அவங்க பையன்தாம்மா. யோ, அங்க வட்டி ரங்கநாயகி பையன் இருக்கான்னு முதல்ல சொல்றது இல்ல? நாங்க உயிர் படைச்சது பெரிய விஷயம் தெரியுமா? கழுத்துல கட்டி வச்சிட்டாயா. சரி போ. ஏய், இங்க நடந்த விஷயத்தை யார்கிட்டயாவது வெளியில சொன்ன உன்னை உயிரோட புதைச்சிருவேன். சொல்ல மாட்டோமா. போ. வரம்மா. சிப்ப. அவன் ஏங்க இதுக்குள்ள வரான்? இதுல வேற ஏதோ பெருசா இருக்குடா. நாம அந்த வீட்டுக்கு ஃபுட் ஆபீசர் அனுப்பணும்ல, அப்போ அந்த வெற்றி வந்து அவங்கள அடிச்சிருக்கான். மீனாட்சிய கேவலப்படுத்தணும்னு நாம திட்டம் போட்டா அந்த இன்ஸ்பெக்டரையும் ஒன்னையும் அடிச்சு அந்த திட்டத்தையே நாசம் பண்ணிட்டான். அவங்க அம்மா மெஸ்ஸ காலி பண்றதுக்கு அவன் அனுப்புனா, அவன் மெஸ்ஸ காலி பண்ணாம நமக்கு குடைச்சல் கொடுத்திருக்கான். அடிக்கடி மெஸ்ஸுக்கு வரான். ஆனா அவன் தான் வட்டி ரங்கநாயகி பையன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த வெற்றி ஏதோ பெரிய கேம் ஆடுறான்டா. இந்த லட்சணத்துல அவன் தன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அந்த பூஜா வேற ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் என்னடானா சக்தி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஏன் சங்கிலி, எல்லாத்தையும் ஒன்னாக்கி யோசிச்சு பாரு. புரியுதா? வாக்கா, உடனே போய் இந்த விஷயத்தை மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லலாம். ஏய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. அந்த வெற்றி ஆடுன அதே விளையாட்ட நாமளும் ஆடணும். நமக்கு வசதியா நாளைக்கு அவ வீட்ல நிச்சயதார்த்தம் இருக்கு. அவனை வச்சே அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறேன். அப்புறம் அந்த குடும்பத்தை என் கால்ல விழ வைக்கிறேன். இதுதான் ஒரே பிளான். சங்கிலி, அவசரப்பட்டு அந்த வெற்றி விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. அடுத்து நாம போட போற வெடி சரியா மீனாட்சி வீட்ல தான் வெடிக்கணும். புரியலையக்கா? இப்ப புரியாதுடா உனக்கு, நடக்கும் போது புரியும். ஏண்டா வெற்றி, அம்மான்னு பச்சை குத்திருக்கியா? இப்ப நான் உன் நெஞ்சிலேயே பச்சைக்குன்னு குத்துறேன்டா. என்னையா அந்த மீனாட்சி கால்ல விழ வச்ச? இருடா இரு, உன்னை ஊருக்கு முன்னாடி எல்லார் கால்லையும் நான் விழ வைக்கிறேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். உன்னையும் காலி பண்றேன், பொண்ணை வச்சு அந்த மீனாட்சியையும் காலி பண்றேன்.
வந்துட்டியா நீ? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏ சக்தி, சக்தி. ஏன் போன் எடுக்க மாட்டா? நான் சென்னையில ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன். சக்தி, நான் சென்னையில ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, வச்சிடுறேன். என்ன சக்தி, ஏன் இப்படி பண்ற நீ? பக்கத்தூர்ல வட்டிக்கு விடுறாங்கல்ல ரங்கநாயகி அம்மா, அவங்க பையன்தாம்மா. டே சண்டி, அக்கா அந்த வெற்றியோட ஃபோன் நம்பரை வாங்குடா. எதுக்குக்கா? வாங்குன்னா வாங்க. சரி. ஏய் சொல்லு சங்கிலி. அந்த வெற்றியோட நம்பர் இருக்கு? இருக்கு, சொல்ல நோட் பண்ணிக்கோ. சொல்லு. சரி வை. அக்கா நம்பர் கச்சிச்சுக்கா. ஃபோன் போடுறா அவனுக்கு. போட்டுட்டா? ம். ரிங்கு போதுக்கா. ஹலோ. யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் கேளு. ம்? யாருங்க நீங்க? ஏய், குறுக்க குறுக்க பேசாத. நான் சொல்ல வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ இந்த மாதிரி குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையே அங்க வழிச்சுக்கிட்டு போயிடும். டேய், நீ காதலிச்ச பொண்ணுக்கு தடபுடலா நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீ என்னடானா பொம்பளை மாதிரி சும்மா இருக்க? ஏய், நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சக்திக்கும் வேற ஒரு மாப்பிள்ளைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். நான் சென்னையில ட்ரைனிங் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, வச்சிடுறேன். ஏய், சும்மா வளராத நீ. என் சக்தி என்ன விட்டுலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவ அப்பன் அந்த சக்திய மிரட்டி உருட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டான். கட்டாய கல்யாணம். அந்த ஆளே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்துறேன்னு சொன்னதுனால அந்த மீனாட்சியும் சக்திய சம்மதிக்க வச்சுட்டா. பாவம் நீ. எல்லாரும் சேர்ந்து உன்னை அம்போன்னு விட்டுட்டாங்கல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்சத உனக்கு போன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஓ இஷ்டம். இங்க பாரு, இப்பவும் ஓ சக்தி உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. இத பாரு, நான் யாரு என்னன்னு யோசிச்சு நேரத்தை வீணாக்காத. அங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ பழகுன உன்னையே யாருமே அங்க கூப்பிடலனா அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? அவ்ளோ டியூப் லைட்டா நீ? இத பாரு, எனக்கு இந்த ஆட்டத்துக்குள்ள வரதுக்கெல்லாம் இஷ்டமே இல்ல. அந்த சக்தியே கதின்னு கிடந்தியா, அதான் பாவம் ஐயோ பாவமாச்சேன்னு உனக்கு போன் அடிச்சேன். அப்புறம் நீ ஆச்சு, அந்த மீனாட்சி வீடாச்சு. ஏய், ஹலோ ஹலோ ஹலோ. அக்கா பிச்சிட்ட வேற லெவல்க்கா நீ. ஓ, அதுக்காக தான் என்னை விட்டு விலகி போனியா சக்தி? உங்க அப்பாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் இந்த கட்டாய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இல்ல சக்தி, இல்ல. உனக்கு பிடிக்காத இந்த நிச்சயதார்த்தத்தை நான் ஒரு பொழுதும் நடக்க விட மாட்டேன். எப்ப நீ என்ன லவ் பண்ண தெரிஞ்சதோ அப்ப இருந்தே நீ ஏன் சொத்து சக்தி.
விட மாட்டேன் சக்தி, இது நடக்க நான் விடவே மாட்டேன். அக்கா அக்கா அதையே அங்க வச்சா அதை தூக்கி அப்படி வை. இங்கயா? ஐயோ அதை இப்படி தூக்கி வையின்னே. சரி இங்கயா? இல்லக்கா அதை நடுவுல வையின்னு சொன்னேன். அப்ப இது ஐயோ, நீ தூக்கி என்ன- உன் தலையில தான் வைக்கணும். நீயே வை. அம்மா, அக்கா தொல்லை தாங்க முடியல. அது ஆளை விடு. ஒரு வட்ட வடிவுல வச்சா பாக்குறதுக்கு ஒரு லுக்கா குத்துறேன் பாரு உன் மூஞ்சில. அக்கா, இந்த சாரியில நீ அழகா இருக்க. இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கு. இன்னைக்கு மட்டும் கார்த்திக் சார் அக்காவை பார்த்தாரு, இன்னைக்கே தாலி கட்டணும்னு வாரு. மாப்பிள்ளை பிடிக்காருங்க. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா, ரெடியா இரு. அக்கா ரெடிதாமா? சரி சரி. சீக்கிரமா வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரமா வா. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. வாங்க சார். வாங்க 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 உட்காருங்க. அக்கா கொடுங்க, அங்க வச்சிருவோம். உட்காரு. மீனாட்சிக்கா போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அவன் நான் தான் போய் எடுத்துட்டு வரணும். இந்தாங்க. இந்தாங்கம்மா. இல்ல இந்தாங்க. தம்பி நீங்க குடிங்க. இந்தாங்க. ஆமாக்கா. வாங்க வாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நமஸ்காரம். வணக்கம். என்னம்மா ஆரம்பிச்சிடலாமா? நல்லபடியா ஆரம்பிச்சுங்க. உட்காருங்க. என்னடா? அவங்க வந்திருக்காங்க. என்ன? அதாம்மா அவங்க. வா. யோ, இத பாரியா, உள்ள என்ன நடந்தாலும் சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அது இதுன்னு ஏதாவது பேசுன. சொல்றது எதுவுமே புரியல புஷ்பா. திடீர்னு நிச்சயத்துக்கு வர்றோம்னு சொன்னேன். இப்ப எதுவும் என்னைய பேசக்கூடாதுன்னு சொல்ற. நான் என்ன பெருசா பேசிட போறேன்? நான் சொல்றது மட்டும் கேளு. குறுக்க குறுக்க கேள்வி எல்லாம் கேட்காத. வாங்க. வா. ஆமாங்க. வணக்கம்ங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இவரு என் பொண்ணுங்களோட அப்பா. இவங்க அவருக்கு பொண்டாட்டி. மீனாட்சி, என் வீடு வரைக்கும் வந்துட்டு என்ன வான்னு கூப்பிட உனக்கு தோணலல்ல? இன்னைக்கு எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மீனாட்சியம்மா, நல்ல நேரம் போறதுக்குள்ள விசேஷத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. உட்காருங்க. வாங்க.
பொண்ணை வர சொல்லுங்க. சக்தி, ஹலோ ஹலோ துர்கா, போன் சக்திட்ட கொடு. அக்கா நிச்சயதார்த்தத்துல பிஸியா இருக்கா. ஏன் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு? பரவாயில்ல, போனை கொடுன்னு சொல்றேன்ல. ஏய் துர்கா, ஹலோ. வாக்கா.